விஜிகே மணி மாவட்ட நிர்வாகத்துக்கு தெரியுமா தெரியாதா? இப்படி மயிலாடுதுறை மாவட்டத்துடைய ஒரு முதன்மை குற்றவாளியாக இருக்கக்கூடிய ஒரு அயோக்கியன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொதுவெளியிலே பேசுவதற்கு என்ன யோக்கியதை இருக்கிறதா? அவனுக்கு யோக்கியதை இருக்கிறதா? யோக்கியதை இல்லை. நீங்க என்ன சொல்ல போனா, ஆள்கடத்தல் வழக்கு திருவாரூர் மாவட்டத்தில் பேரளம் காவல் நிலையத்தில் பதிவாயிருக்கு. ஆள்கடத்தல் வழக்கு 3 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் சொல்கிறேன். யோக்கியனா? பரம யோக்கியனா? இவன் பின்னால் இன்னும் கேவலமாக இருக்கிறது. இப்படி ஒரு சாதி வெறி பிடித்த அயோக்கியன் பின்னால் சாதி வெறி சக்திகள் ஒன்றிணைந்து இந்த மாவட்டத்தில் சமூக பதற்றத்தை ஏற்படுத்த எத்தனைக்கிறார்கள் என்று சொன்னால், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தை கட்சி, இன்னும் மத நல்லிணக்கத்தை, மக்கள் ஒற்றுமையை விரும்பக்கூடிய மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். செங்கொடி இயக்கம் இருக்கிற வரை புரிந்து கொள், எச்சரிக்கை. நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகிறது, 15வது அரசியல் அமைப்பு ஆர்டிகல் 15, அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் 17, மக்கள் ஒற்றுமையை, பாகுபாடை, தீண்டாமையை கடைபிடிப்பது சட்டப்படி குற்றம் என்கிறது. ட்ரீட்டிங் someone as superior or inferior by the birth, it is very punishable offense under the Indian Constitution என்று வெரி தெளிவாக நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகிறது. ஆணவ படுகொலை ஏன் அதற்கு தரப்பு சட்டம் வேண்டும் என்று இவ்வளவு சட்டங்கள் இருந்த பிறகும் ஏன்